இட்லி மாவுன்னு நினைக்கிறீங்களா? இது இட்லி மாவு கிடையாது. நான் பாகல் கடைக்கு தான் அரைச்சி வச்சுருக்கேன். புழுங்கல் அரிசி ஊற வச்சு அதை கொஞ்சோண்டு உப்பு போட்டு குக்கரில் எடுத்து வச்சுட்டு இந்த வெந்நீர் நான் நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். அதில் புழிஞ்சு விட்றலாம். அப்படியே மேலே வரும். மேலே வந்தோன்னா அப்புறம் அடுத்தது புளியறத அது மேலே வந்த மாரி வந்த பிறகு நம்ம அடுத்த உரம் புளியும் போது இது மேலே வந்த பிறகு தான் புளிஞ்சு விடணும். அது மேலே மேலே புளிஞ்சோம்னா அப்படியே கரைஞ்சி போயிடும். 2 உரலிட்டா புளிஞ்சு விட்டேன். அந்த பாருங்க கொத்து கொத்தா கிடக்கு பார்த்தீங்களா? அதை வந்து எடுத்தெல்லாம் வைக்க வேணாம். அது மேலே மேலே அப்படியே அது மேலே வர இது நல்லா இப்போ நல்லா வெந்து வந்துட்டு இதுக்கு வந்து இந்த அப்புறம் வெள்ளத்தை உடச்சி நான் காய்ச்சி வச்சுருக்கேன். மண்ணெல்லாம் இருக்குமா அதனால் வடிகட்டிடுவோம். வடிகட்டி வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கணும். பெரிய தேங்காயாக ஒரு தேங்காய் உடைச்சி திருவி வச்சுருக்கேன். அதையும் அதோட சேர்க்கணும். எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டு பாகல் கட்டை ரெடி ஆகிட்டு வாங்க எல்லோரும் சாப்பிடுவோம். கட்டை ரெடி ஆகிட்டு நான் எடுத்துட்டேன். நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.